மாதங்களுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 5.25% தொடரும் என ரிசர்வ் வங்கி கவர்னர் சஞ்சய் வணக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வர இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது பல்வேறு அதிகாரிகளும் மாற்றப்பட்டு வருகிறார்கள். தமிழக தலைமைச் செயலாளர் முருகானந்தம் அவர்கள் மாற்றப்பட்டு சாய்குமார் ஐஏஎஸ் புதிய தலைமைச் செயலாளராக உடனடியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் உடனடியாக பதவியேற்க வேண்டும் என்றும் தற்பொழுது முருகானந்தம் கவனித்து வந்த கோப்புகள் அனைத்தும் சாய்குமார் அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. உளவு பிரிவு டிஜிபி டேவிட்சன் தேவாசிரிதம் அவர்களும் மாற்றப்பட்டிருக்கிறார். லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபியாக சந்தீப் மிட்டல் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு பொறுப்பு டிஜியாக இருந்த வெங்கட்ராமன் மாற்றப்பட்ட நிலையில் தற்பொழுது தலைமை தேர்தல் ஆணையர் அவர்களின் உத்தரவின் பேரில் தற்பொழுது தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் உளவு பிரிவு டிஜிபி உள்ளிட்டோர் மாற்றப்பட்டு வருகிறார்கள். அடுத்தடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் கமிஷனர்களும் தொடர்ந்து மாற்றப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஆளும் கட்சியால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் அனைவரும் மாற்றப்பட்டு தற்பொழுது புதிய அதிகாரிகள் தொடர்ந்து பொறுப்பேற்று வருவது குறிப்பிடத்தக்கது. தேர்தலுக்கு இன்னும் 15 நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய சூழலில் ஆளும் கட்சிக்கு ஆதரவாகவும் அந்தந்த மாவட்ட செயலாளர்களுக்கு ஆதரவாகவும் செயல்படுவார்கள் என்ற காரணத்தை முன்வைத்து தற்பொழுது அனைத்து அதிகாரிகளும் மாற்றப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இன்னும் ஒரு சில நாட்களில் முக்கிய எஸ்பிக்கள் மற்றும் ஐஏஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றுவதற்கும் தலைமை தேர்தல் ஆணையம் பார்த்தோம்னால் ஆலோசித்து வருகிறது. அது குறித்த ஒரு அறிக்கையானது விரைவில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆளும் கட்சிக்கு ஆதரவாக நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் தற்பொழுது உடனடியாக மாற்றப்பட்டு அவர்கள் கவனித்து வந்த கோப்புகள் அனைத்துமே புதிதாக பதவி இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் அவர்கள் மாற்றப்பட்டு சந்தீப் ராய் ரத்தோர் அவர்கள் நியமிக்கப்பட்டார். அவர் உடனடியாக பொறுப்பேற்றது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது அதே போன்று மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் உளவு பிரிவு டிஜிபி அவர்களும் மாற்றப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது.